இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கவுண்டர் டைப் ஏடி கன்வெர்ட்டர். கவுண்டர் டைப் ஏடி கன்வெர்ட்டர் ஃபஸ்ட்டு பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கவுண்டர் டைப் ஏடி கன்வெர்ட்டரை வந்து ஒரு பைனரி கவுண்டர், ஒரு கம்பேரிட்டர், அப்புறம் ஒரு டிஏ கன்வெர்ட்டரை யூஸ் பண்ணி அதை மேடப் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் சிம்பிளாக இந்த ஹெட்டிங்க்கு ஞாபகம் வச்சுருக்க மாதிரி பேசிக் கான்செப்டை சொல்கிறேன். கவுண்டர் டைப், அந்த நேம்லே கவுண்டர் அப்படின்னு இருக்குது. ஸோ பைனரி கவுண்டரை தான் யூஸ் பண்ண போகிறாங்க. அது எப்படி இருக்கும்னா, பைனரி கவுண்டர் வந்து ஒரு 1 2 3ன்னு கவுண்ட் பண்ணி கொடுத்துருக்கிற அனலாக் இன்புட்டோட கவுண்ட் பண்ணி அதை கம்பேரேட்டர் மூலியமாக கம்பேர் பண்ணி நமக்கு ஒரு டிஜிட்டல் அவுட்புட்டாக தரும். அதுதான் இந்த கவுண்டர் டைப் ஏடி கன்வெர்ட்டர். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் என்ன அப்படின்னு. போக போக பார்க்கலாம். ஸோ சர்க்யூட் டயக்ராம் பார்க்கலாமா? இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க, ஸோ தட் உங்களுக்கு எழுத ஈஸியாக இருக்கும். இதுதான் நம்ம சர்க்யூட் டயக்ராம். ஸோ இப்போ நம்ம வந்து பாயிண்ட்ஸை பார்ப்போம். அதாவது தியரியோட நம்ம சர்க்யூட் டயக்ராமை கம்பேர் பண்ணி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு த பைனரி கவுண்டரை அட்வான்ஸ் பண்ணியிருக்காங்க பை 1 ஸ்டெப் ஆன் அப்ளிகேஷன் ஆஃப் கிளாக் பல்ஸ். ஒரு கிளாக் பல்ஸை கொடுக்கறது மூலியமாக அதை பைனரி கவுண்டரை அட்வான்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஒரு டிஜிட்டல் அவுட்புட் வந்து கன்வெர்ட் ஆகும் ப்ரொபோர்ஷனல் டு த அனலாக் வோல்டேஜுக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் ஆகும். ஸோ அதுக்கு தான் நம்ம டிஏ கன்வெர்ட்டரை யூஸ் பண்ணுறோம். கம்பேரிட்டர் யூஸ் பண்ணி அதை கம்பேர் பண்ணுறோம் அனலாக் இன்புட் வோல்டேஜோட. அதுதான் விஇன். அதுதான் நமக்கு ஒரு டிஜிட்டலான அவுட்புட்டாக நமக்கு கன்வெர்ட் ஆக வேண்டியது. ஓகேவா? அது எதோட கன்வெர்ட் ஆகும்? வித் த அவுட்புட் ஆஃப் த டிஏ கன்வெர்ட்டரோட அவுட்புட்டோட சேர்ந்து கம்பேர் பண்ணி நமக்கு கன்வெர்ட் ஆகும். இதில் அண்டு கேட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை யூஸ் பண்ணிவிட்டு அது மூலயமா நம்ம ஒரு கிளாக் பல்ஸ் ஜென்ரேட்டர் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். அது பைனரி கன்வெர்ட்டருக்கு நம்ம சென்ட் பண்ணோம் அண்டு கேட். ஓகேவா? இந்த இன்புட் வோல்டேஜ் அப்ளை ஆகிருக்குல்ல நான் இன்வெர்ட்டிங் டெர்மினலில் கம்பேரிட்டரில், அதுதான் வந்து வின்னு சொல்கிறோம். அவுட்புட் வோல்டேஜ் டிஏ கன்வெர்ட்டரை வந்து நம்ம இன்வெர்ட்டிங் டெர்மினலில் கொடுத்துருக்கோம். ஓகேவா? கம்பேரட்டரோட இன்வெர்ட்டிங் டெர்மினல், இன்புட் வோல்டேஜ் நம்ம நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல்லையும் டிஏ கன்வெர்ட்டரோட அவுட்புட்டை வந்து இன்வெர்ட்டிங் டெர்மினல்லையும் கொடுத்துருக்கோம். கம்பேரட்டரோட அவுட்புட்டை வந்து கம்பேர் பண்ணும். அது கம்பேர் பண்ணி அதோட அவுட்புட்டை, கம்பேரட்டரோட அவுட்புட், இதுதான் சொல்கிறாங்க. இதுதான் வந்து நமக்கு தேவைப்படுற வோல்டேஜ். அதை தான் டிஜிட்டலுக்கு மாற்றணும். இது டிஜிட்டலுக்கு மாற்றுறதுக்கு பைனரி கவுண்டரோட கவுண்ட் பண்ணுது. பைனரி கவுண்டர் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணாது கவுண்டிங்கு. ஸோ அது வந்து டிஜிட்டல், பைனரிங்கிறது டிஜிட்டல். ஸோ டிஜிட்டலாக இருக்கிற அந்த கவுண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணி அதை வந்து ஒரு டிஏ கன்வெர்ட்டருக்கு கொடுத்து அந்த டிஏ கன்வெர்ட்டர் ஒரு வோல்டேஜ் அந்த அனலாகாக கன்வெர்ட் பண்ணிடும். கொடுத்துருக்கிற டிஜிட்டல் சிக்னலை அனலாகாக கன்வெர்ட் பண்ணி அது வந்து கம்பேரட்டரோட இன்வெர்ட்டிங் டெர்மினலில் போகுது. இப்போ இந்த நான் இன்வெர்ட்டிங் டெர்மினலில் வந்து நம்ம இன்புட் வோல்டேஜை கொடுத்துருக்கோம். இதோட கவுண்டிங் பண்ணி கிடைக்கக்கூடிய விடிஏ, அந்த வோல்டேஜ் அனலாக் வோல்டேஜ் சிக்னலை டிஏ கன்வெர்ட்டரால் கன்வெர்ட் பண்ணி அதை வந்து இன்வெர்ட்டிங் டெர்மினலில் கொடுத்துருக்கோம். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி கம்பேரட்டரோட அவுட்புட்டை வந்து அண்டு கேட்டில் கொடுத்துருக்கோம். அதாவது ஒன் ஆஃப் த இன்புட்ஸ், இதில் அண்டு கேட்டோட ஒரு இன்புட் வந்து என்னென்னா அதுதான் வந்து நம்மளோட கம்பேரட்டரோட அவுட்புட். அடுத்தது இன்னொரு இன்புட், அதாவது அண்டு கேட்டோட இன்னொரு இன்புட், ஒரு இன்புட் கம்பேரட்டரோட அவுட்புட்டு, நமக்கு கொடுத்துருக்கிற வோல்டேஜை கம்பேர் பண்ணி கிடச்ச அவுட்புட்டு. இன்னொரு இன்புட் என்னென்னா அதுதான் கிளாக் ஜென்ரேட்டரோட கனெக்ட் ஆகிருக்கு.
கிளாக் ஜென்ரேட்டரோட கனெக்ட் ஆனது. ஓகேவா? அண்டு கேட் வந்து ஒரு கிளாக் பல்ஸை கொடுக்கும் பைனரி கவுண்டருக்கு. எப்போ கொடுக்கும்னா கம்பேரட்டரோட அவுட்புட் வந்து ஹையாக இருக்கும் போது. ஓகேவா? ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து அண்டு கேட் எப்போ பாஸ் பண்ணோன்னா பைனரி கவுண்டருக்கு எப்போ கிளாக் பல்ஸை பாஸ் பண்ணோன்னா கம்பேரட்டரோட அவுட்புட் ஹையாக இருக்கும் போது. கம்பேரட்டரோட அவுட்புட் எப்போ ஹையாக இருக்கும்? அதாவது கொடுத்துருக்குற இன்புட்டை நம்ம எங்கே ப்ளஸில் தானே கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து நமக்கு கிரேட்டராக இருக்கும் பட்சத்தில் அது வந்து வி ரெஃபரன்ஸை விட, அதாவது மைனஸ் விடிஏன்னு சொல்லலாம். அந்த இடத்துல விடிஏ விட அதிகமாக இருக்கும் போது கிளாக் பல்ஸ் அப்ளை ஆகும். ஓகேவா? இதுதான் கம்பேரட்டரோட ஒர்க்கிங். ஸோ அதை தான் இங்கே உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிட்டேன். இனிஷியலாக நம்ம அஷ்யூம் பண்ணிக்கிறோம் பைனரி கவுண்டரில் 0ல் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? அதை ரீசெட் பண்ணிட்டாங்க பைனரி கவுண்டரை, அது 0ல் இருக்குது. அப்போ இந்த பைனரி அவுட்புட்டை வந்து நம்ம டிஏ கன்வெர்ட்டருக்கு கொடுக்குறோம். அந்த டிஏ கன்வெர்ட்டர் என்ன பண்ணுன்னா கொடுத்துருக்கிற டிஜிட்டல், அதாவது 0 ஈக்குவலான ஒரு அனலாக் அவுட்புட் வோல்டேஜ், அதுதான் விடிஏ. ஓகேவா? விடிஏ என்னவாக இருக்கும்? 0க்கு 0 வோல்டேஜ். ஸோ 0 அனலாக் வோல்டேஜை கொண்டு போய் இன்வெர்ட்டிங் டெர்மினலில் கொடுக்குறோம். அது நான் இன்வெர்ட்டிங் டெர்மினலில் இருக்கிற இன்புட்டோட கம்பேர் பண்ணும். ஸோ இன்புட்டோட கம்பேர் பண்ணும். நமக்கு வி அவுட் எப்படி கிடைக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வி அவுட் இஸ் ஈக்குவல் டு, அதாவது இந்த இடத்துல ப்ளஸ் வி மைனஸ் ஆஃப் மைனஸ் வி. ஓகேவா? இப்போ ப்ளஸ் வி அதிகமாக இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து அவுட்புட் என்ன ஹையாக தான் இருக்கும். ஸோ விஇன்னை விட விஇன் கிரேட்டராக இருக்கும். கொடுத்துருக்கிற பைனரி கவுண்டரை விட அது கிரேட்டராக இருக்கும் பட்சத்தில், இப்போ 0னா இங்கே சம் வோல்ட்டு 5 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 0 வோல்ட்டு கொடுக்கும்போது நமக்கு 5ஓட கம்பேர் பண்ணி 5 - 0 = 5. ஸோ ஹையாக இருக்குது. அப்போ வந்து கிளாக் பல்ஸ் அப்ளை ஆகிட்டே இருக்கும் பைனரி கவுண்டருக்கு. இப்போது இந்த கம்பேரட்டர் வந்து என்ன பண்ணுன்னா இன்புட் வோல்டேஜ் விஇன் அப்புறம் விடிஏவை கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்போ வரைக்கும்னா கம்பேர் பண்ணிகிட்டே இருக்கும். எது வரைக்கும்னா விஇன் வந்து விடிஏவை விட கிரேட்டராக இருக்கிற வரைக்கும். எப்போது கம்பேரட்டரோட அவுட்புட் வந்து ஹையாக இருக்கிறப்ப ஒரு வேளை அண்டு கேட் பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் கிளாக் பல்ஸை பைனரி கவுண்டருக்கு. ஓகேவா? நம்ம தான் ஒன் ஸ்டெப்பாக கவுண்டர் வந்து அட்வான்ஸாக பண்ணியிருக்கோம். அவுட்புட் ஆஃப் த டிஏ கன்வெர்ட்டருமே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு தடவை கிளாக் பல்ஸ் அப்ளை பண்ணும் போதும் அது பைனரி கவுண்டரோட கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது எது வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுன்னா விஇன் வந்து விடிஏ விட கிரேட்டராக ஆகிற வரைக்கும். ஒன்ஸ் விஇன்னும் விடிஏவும் ஈக்குவலாக இருக்கும் போது அப்போ கம்பேரட்டரோட அவுட்புட் வந்து லோவாகும். அப்போ என்ன ஆகும்னா கிளாக் பல்ஸ் அப்ளை ஆகாது. அதனால் பைனரி கவுண்டரில் கிளாக் பல்ஸ் அப்ளை ஆகலைன்னா கவுண்ட்டு ஸ்டாப் ஆகிடும். அந்த கவுண்ட்டு ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் அந்த கவுண்ட்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகிடுச்சுல, ஏற்கனவே அந்த கவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம்ல, அந்த பைனரி கவுண்டரில் இருக்கிறத நமக்கு டிஜிட்டல் ஈக்குவலண்ட் வேல்யூவாக கிடைக்கும். அந்த டிஜிட்டல் ஈக்குவலண்ட் வேல்யூவை நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை டைரெக்டாக நம்ம லேட்சில் ஸ்டோர் பண்ணிடுவாங்க. ஸோ தட் இங்கே ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் இல்லையா? அதை தான் லாஸ்ட் பாயிண்ட்டில் சொல்கிறாங்க, ஈக்குவலண்ட் வோல்டேஜ். இதோட அவுட்புட் வந்து கொடுத்துருக்கிற அனலாக் இன்புட்டுக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால தான் இங்கே கிளாக் பல்ஸே அப்ளை ஆகுது. இப்போ என்ன பண்ணுவோன்னா இதை மாதிரி கவுண்ட்டு ஸ்டாப் ஆகி பைனரியில் இருக்கிறத வந்து கண்ட்ரோல் சர்க்கியூட் வந்து ஒரு சாம்பிள் அவுட்புட்டை கொடுக்கும் கம்பேரட்டருக்கு. எப்போனா அந்த கம்பேரட்டரோட அவுட்புட் லோவாக இருக்கிறப்ப இந்த கண்ட்ரோல் சர்க்கியூட் ஸ்ட்ராப் அப்படிங்கிற சிக்னலை லேட்சுக்கு சென்ட் பண்ணும்.
அது என்ன பண்ணுன்னா அது அந்த சிக்னலை வாங்கிக்கிட்டு பைனரி டேட்டாவை கவுண்டர்லேருந்து எடுத்துக்கும். ஒன்ஸ் அந்த டிஜிட்டல் அவுட்புட்டை வந்து லேட்சுக்கு போனதுக்கப்புறம் கவுண்டரை வந்து நம்ம ரீசெட் பண்ணிடுவாங்க கண்ட்ரோல் சர்க்கியூட் மூலியமாக. ஓகேவா, எண்ட் கன்வர்ஷன் கொடுத்துட்டாங்க. சர்க்கியூட் மூலியமாக கண்ட்ரோல் சர்க்கியூட் மூலியமாக பைனரி கவுண்டரை ரீசெட் பண்ணிடுவாங்க ஒரு தடவை லேட்சில் டேட்டா ஸ்டோர் ஆனதுக்கப்புறம். ஸோ ரீசெட் பண்ணதுக்கப்புறம் திருப்பியும் ஒன் செகண்ட் நம்ம திருப்பியும் அதை நம்ம கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அடுத்த டேட்டாவை கொடுத்து நம்ம அதை மாதிரி அனலாகு கொடுத்துருக்கிற அனலாகுக்கு ஒரு ஈக்குவலண்ட்டான டிஜிட்டல் அவுட்புட்டை நம்மளால் கவுண்டர் டைப் ஏடி கன்வெர்ட்டர் மூலியமாக நமக்கு கிடைக்கும். அதுதான் இந்த கான்செப்ட். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க.